ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ககனோட ஆஃபீஸ்க்கு இந்து வருவாங்க. இந்துவை பார்த்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ இந்து வந்து ககன் கிட்ட ரொம்பவே நன்றி சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் அந்த பணத்தை கொடுக்கலனா இந்நேரம் வாழ்க்கை என்ன இருக்குன்னே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதுமே பூமி பயங்கரமாக ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னது இது? அப்போ ககன் தான் காசு கொடுத்ததா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்து கிட்ட ககன் சொல்லுவாங்க, நான் காசு கொடுத்த விஷயத்தை நீ யார்கிட்டயுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்டுட்டு இந்துவும் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம பூமி இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் நம்ம ககனை பற்றி பூமி விசாரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ககன் சார் ரொம்பவே நல்லவர். நான் ஆஃபீஸ்க்கு சேர்ந்த முதல் நாளே என்னோட கஷ்டம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி வந்து ஒரு பக்கம் யோசிச்சு பார்ப்பாங்க, ககன் எவ்வளோ நல்லவனா இருக்கான், நம்ம போயிட்டு இவ்வளோ நாள் இவனை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ஓடி வந்து ககனை கட்டி பிடிச்சிருவாங்க. அப்போ ககன் வந்து கேட்பாங்க, இப்போ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட கேட்க, அப்போ பூமி வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருந்தால் உதவுற உங்களோட நல்ல எண்ணத்தை நான் இவ்வளோ நாளாக புரிஞ்சுக்காம போயிட்டேனே. அது மட்டும் இல்லாமல் இந்துவோட வீட்டுக்கு நீங்கள் தானே காசு கொடுத்தீங்க, ஆனால் உங்களை எதிரியாக நினைக்கிற அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கே நீங்கள் உதவி பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககனை புகழ்ந்து தள்ளிடுறாங்க. ஆனால் நம்ம ககன் வந்து மனசில் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க. பூமியை நம்ம கோயிலில் ப்ரப்போஸ் பண்ணோம், அப்போயும் அவள் எதுவுமே சொல்லாமல் போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு அவள் கழுத்தில் நம்ம ஒரு நெக்லீஸை மாட்ட போனோம், அந்த நெக்லீஸை தூக்கி எறிஞ்சு நம்மளை அவமானப்படுத்தினா. இப்போ என்னென்னா புதுசாக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி எந்திரி அப்படின்றாங்க. அப்போ பூமியை எந்திரிச்சிடுறாங்க. அப்போ பூமியை பார்த்து ககன் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ என்னை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கியே, ஆனால் நான் விரும்புகிற பொண்ணு மனசில் நான் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட பூமி வந்து மனசில் நினைக்கிறாங்க, நீங்கள் என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கீங்க, ஆனால் அதை நான் ஓப்பனாக சொல்லவே முடியல அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி நீ இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு பூமி சொல்லுவாங்க, ஆமாம், இந்து வந்து இங்கே அழுதுகிட்டே போனா, அதோட தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ககன் கிட்ட பூமி சொல்கிறாங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் தான் அவளுக்கு காசு கொடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காது, இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பூமி கிட்ட ககன் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பூமி ககன் கிட்ட சொல்லுவாங்க, நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ ககன் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு லட்சம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்காக எழுதுறீங்க, நான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நீ வந்து தெலுங்குல தான் எழுதுவேன், நான் இங்கிலீஷில் எழுதுவேன், நீ கம்முனிரே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் தெலுங்குலே சொல்லுங்கள், நானும் தெலுங்குலே எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் வந்து சொல்கிறாங்க, வேணா தேவையில்லை, நானே எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககனை பார்த்து பூமி சொல்கிறாங்க, பேசாமல் நீங்களே எனக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, சரி இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ அதை கரெக்டாக சொல்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ஒன்று சொல்கிறாரு, ஐ எம் யுவர் பாஸ் நாட் யுவர் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டுட்டு பூமி வந்து அப்படியே திரு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, இதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நீங்கள் என்னோட பாஸ் இல்லை டீச்சர் அப்படிங்கிற மாதிரி மாற்றி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ககன் வந்து தலையில் அடிச்சுட்டு அவரே எழுதிடுறாரு. இந்த சைடு நம்ம நட்சத்திரா வந்து ககனுக்காக சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அபூர்வா கேட்குறாங்க, எதுக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, என்னம்மா ககனை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, அப்போது இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்தா தானே அவருக்கும் மனசு மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அபூர்வா எதுவும் இப்போ பேசினா இவ கண்டிப்பாக கோவப்படுவா, அதனால நம்ம அவள் போக்குள்ளே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. நட்சத்திராவும் ஆசாசியாக சாப்பாடெல்லாம் கட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. நம்ம நட்சத்திராவை பார்த்துட்டு பூமி வந்து யோசிக்கிறாங்க, எதுக்காக இவன் இந்த நேரம் பார்த்தீங்க வரா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நட்சத்திரம் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ககன் கிட்ட சொல்கிறாங்க, ககன் மாமா உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், என் கையாலே பரிமாறுறேன் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில இருந்து வர சாப்பாடெல்லாம் இவர் சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, நீ அந்த வீட்டில் இருந்து தானே வந்திருக்க, அப்போது நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கலையா, அதே மாதிரி தான் இதுவும், யார் சொன்னா நட்சத்திரம் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நட்சத்திரம் வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, அப்படி சொல்லுங்க மாமா, இவளுக்கு என் மேலே போறாம அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமி வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி நிற்கிறத ககன் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. பூமியை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு ககன் வந்து அந்த சாப்பாடை சாப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பூமி சொல்கிறாங்க,
நிறுத்துங்க சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ககன் வந்து இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க ஒருவேளை நட்சத்திரம் ஏதாவது இந்த சாப்பாடில் கலந்து கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நட்சத்திரம் சொல்லுவாங்க நான் என்னோட மாமாவுக்கு என்ன கலக்க போகிறேன், நான் வீட்டில் இருந்து தான் செஞ்சுட்டு வந்தேன், இதுலலாம் எதுவுமே கலக்கலை, தைரியமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க இல்லை இல்லை யார் யார் மனசில் என்னென்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும், அதனால இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் போட்டு எல்லா சாப்பாடையுமே பூமி சாப்பிட்டுடுறாங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அச்சுச்சோ சாப்பாடு இல்லையே காலியாகிடுச்சு, அப்போது எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டுட்டேன், அப்போ எனக்கு எதுவும் ஆகலை, இதில் எதுவும் கலக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நட்சத்திரா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பூமி என்னையும் வம்பு கிழக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நட்சத்திரா, நம்ம எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜம்முன்னு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க விடுங்க மாமா, சாப்பாடு இல்லைன்னா என்ன, உங்களுக்காக நான் பாயசம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாயசத்துக்கு கொடுக்குறாங்க. அப்போ பூமி மறுபடியும் வந்து நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க என்னது பாயசமா, பாயசத்துலையும் நீ ஏதாவது கலந்துருப்பியா இல்லையா, அதையும் நான் செக் பண்ணி பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயசத்தை வாங்கி முடக்குன்னு குடிச்சிடுறாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம. அப்போ பூமி சொல்கிறாங்க அப்பாடா பாயசத்துலையும் எதுவுமே கலக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திரா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ ககன் வந்து பூமி கிட்ட கேட்குறாங்க என்ன பூமி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க நட்சத்திரா கொண்டு அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நட்சத்திராவும் செம்ம கடுப்பாயி கோவத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ககன் வந்து சொல்கிறாங்க நட்சத்திரா கொண்டு வந்த சாப்பாடை ஒரு வழியா நீயே சாப்பிட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நட்சத்திராக்கு கோவம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ககன் வந்து ஆஃபீஸ் விஷயமா ஏதோ சிஸ்டம்ல பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ பூமியும் பக்கத்துல நிற்பாங்க. ககன் பூமியை பார்க்க பூமி ககனை பார்க்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நட்சத்திராக்கு செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கும். அப்போ பூமி கிட்ட சொல்லுவாங்க ஏ பூமி நீ என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, என் மாமா பக்கத்துல எல்லாம் நீ எதுக்கு நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்லுவாங்க பாஸ் பக்கத்துல தானே பிஏ நிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நட்சத்திரா செம்ம டென்ஷன் ஆகி நீ வீட்டுக்கு வாடி அப்புறம் பார்த்துக்கிற அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமி பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பூமி கொஞ்சம் தள்ளி போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த சைடு நம்ம அபுரா வந்து கிருஷ்ணாவை மிரட்டிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா நீ உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ வந்து சந்திரா முன்னாடி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம கிருஷ்ணா வந்து சொல்லுவாங்க இங்கே பாரு அபூர்வா, நான் போதையில் தெரியாமல் அப்படி சொல்லிட்டேன், இனிமேட்டு நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் சாரதா முகத்தில் ஆசிட் அடிச்சிருவேன், அது மட்டும் இல்லாமல் ககன் பூர்ணிமா இவங்களெல்லாம் போட்டும் தள்ளிடுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, உண்மை ஏதாவது சந்திராவுக்கு மட்டும் தெரிய வந்துச்சு அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து கேபியை மிரட்டுவார். கேபியும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, போதையில் தேவையில்லாததெல்லாம் சொல்லிட்டோம் போலியே, இதனால பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா சாரதா அப்புறம் நம்ம பசங்க என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அபூர்வா வந்து அபூர்வா சித்திக்கிட்ட சொல்கிறாங்க இனிமேட்டா அந்த கேபினால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா அவனை மிரட்டுற விதத்தில் மிரட்டிட்டு வந்திருக்கேன், இந்த அபூர்வா கிட்டேயே அவனோட ஆட்டத்தை காட்டுறானா இனிமேட்டு தான் தெரியும் இந்த அபூர்வா யாரு என்னங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அபூர்வோட சித்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அபூர்வோட சித்தி சொல்கிறாங்க சரி இவன் கதையை விடு, ஓ பொண்ணு கதை என்னாச்சு, அவ என்னன்னா ககன் பின்னாடியே இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா, ககனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா, இப்படியே போனா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அபூர்வோட சித்தி வந்து அபூர்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா சொல்றாங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.